இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம், பயம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்பி இருந்தோம், சார்ந்திருந்தோம் அப்படின்னா நாம் பயம் இல்லாமல் வாழ முடியும், பயமில்லாமல் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். ஆண்டவருடைய வேத வசனங்களை நம்முடைய இருதயத்துல பதித்தவர்களா இருந்தோம் அப்படின்னா அந்த வேத வசனங்கள் நம்மை பயம் இல்லாததாய் வாழ நம்மளுக்கு வழி செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆண்டவர் மேல நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பில, பூரணமான அன்புல நிலை நிற்கிறவர்களாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் 118 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்சத்துல இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய நேரங்களில் நமக்கு அதிகமாக தெரிஞ்சவங்க, அதிகமாக பழகினவங்க, ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம பயப்படவே மாட்டோம். இவங்க என் கூட இருக்காங்க, இவங்க எனக்கு எதுனாலும் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் நமக்குள்ள காணப்படும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் ஒரு லிமிட்டேஷனோடு தான் அவங்களுடைய உதவிகளோ அவங்க நம்மளுக்கு செய்கிற காரியங்களும் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது எல்லா விதமான காரியங்களையும் நமக்காக செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். தாவீது எவ்வளவு தைரியமா சொல்றான். அவருடைய போராட்டமான சூழ்நிலைகளை சவுல் அவனை மரணத்துக்கு நேராக அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பின்தொடர்கிற சூழ்நிலைகள்ல அவன் சொல்றான், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் மனுஷர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பின சொந்த ஜனங்கள், அவனுடைய சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமா எழும்பும்போது கூட அவன் தைரியமா சொல்றான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். 1000 10,000 பேர் என்னை சூழ்ந்தாலும் அது என்னை அணுகாது அப்படின்னு சொல்லி 91 சங்கீதத்துல தைரியமா அறிக்கையிடுகிறான். அதான் ஆண்டுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம பயமான சூழ்நிலைகளை, இந்த வார்த்தைகளை விசுவாசமா நம்ம அறிக்கையிடும் போது அந்த பயமானது நம்ம விட்டு அகன்று போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு மரண இருளுல நம்ம காணப்பட்டா கூட அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம தைரியம் உள்ளவர்களாக நம்ம வாழுகிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதாக காணப்படும். பொல்லாப்புக்கு நம்ம பயப்படாதவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல, ஆண்டவர் மேல, கர்த்தர் மேல நாங்க மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்போ நம்முடைய மேன்மை பாராட்டுதல் யார் இடத்துல இருக்கு? ஆண்டவர் இடத்துல இருக்கணும். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது எந்த விதமான போராட்டங்களும் நம்மை அணுகாது. பார்க்கறதற்கு அது பெரிய பூகம்பம் போல, ஒரு பெரிய மலையை போல நம்மளுக்கு காணப்படலாம். ஆனா எல்லாமே பனியை போல உருகுகிறதாக ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்பதாக இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம நம்புகிறவர்களாக நம்ம அநேக நேரங்கள்ல இருக்க மாட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படின்றத நம்ம உணராதவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கிறாரா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 41:10 இப்படி சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவரை தஞ்சமாய் நம்ம கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லுறாரு. இவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. எலிசாவும் அவருடைய வேலைக்காரனும் இருக்கிற சமயத்துல அவருடைய எதிர்நாட்டில் உள்ள அரசர் படைகளை அனுப்பி அவனை கொலை செய்வதற்காக அனுப்பி விடுறான். அந்த நேரத்துல அந்த வேலைக்காரன் மிகவும் பயப்பட்டவனா காணப்படுகிறான். அவன் எலிசாவிடத்துல சொல்லும் போது எலிசா சொல்லுகிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அவன் யோசிக்கிறான், இருக்கிறது யாரு? 2 பேர் தான், எலிசாவும் நானும் தான் இருக்கிறோம். ஆனா இவர் எப்படி சொல்றாரு, அவர்கள் அநேக படைகள் வந்திருக்காங்க, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு அவன் சிந்திக்கிறான். அப்போதான் அவனுடைய மனக்கண்களை திறந்தரலும் அப்படின்னு எலிசா ஜெபம் பண்ண உடனே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் பார்க்கிறான். அவனை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் அந்த மலைகளை சுற்றி அவங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் காணப்படுகிறது. அந்த மக்கள் அவங்கள என்ன செய்யல, அட்டாக் பண்ணாம அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களில் அந்த கேயாசி ஒருவேளை ஐயோ இவ்வளோ பேர் நம்மளை எதிர்த்து வருகிறார்களே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பயப்பட்டா, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் ஐயோ நான் தனியா இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, நான் தனி ஆளா இருக்கிறேன், எல்லாரும் எனக்கு எதிராக வராங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம பயப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் என்னோட இருக்கிறாரு, நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், 1000-10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது அப்படின்ற வசனம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதற்காய் அந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. நம்ம பயப்படுகிற நாளில் நான் உண்மை நம்புவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம பயப்படுகிற நாள்ல நம்ம ஆண்டவரை நம்புறோமா? அவருடைய வார்த்தைகளை நம்ம பிடிச்சு கொள்கிறோமா? அவர் பேர் அன்புள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில காணப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார் அப்படின்றத நம்ம உணர்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்ம நம்புவோம், ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, அவர் என் பட்சத்துல தான் இருக்காரு, நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவர் என் கூட வருகிறாரு அப்படின்றத ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள காணப்படும். அந்த பயம் நம்மளிடத்துல இருந்து எடுபட்டு போகும். அப்போ ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது நம்ம பயப்படாமல் பயமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோடு இருக்கும்படியாக நான் அவருக்கு வழி செய்கிறேனா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழுகிறேனா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேனா? அவர் இருந்தா நான் இந்த காரியத்தை செய்வேனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு தவறான வார்த்தையை நம்ம பேசுகிறோமா? ஒரு தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்கிறோமா? தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்க்கிறோமா? இந்த நாட்கள்ல இந்த மொபைல் மூலமாக அநேக விதமான பாவமான செயல்களை நம்ம செய்கிறவர்களாக இந்த உலகமானது அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்கிறது. நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். ஆண்டவர் என் பட்சத்துல இருக்காரு, என் கூட இருக்காரு, நான் இந்த பாவத்தை நான் செய்வேனா அப்படின்றத நம்ம யோசிக்க அழைக்கப்படுறோம். ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது எல்லா விதமான பாவமான காரியங்களும் நமக்கு நேரிடாதபடி அந்த பாவங்களை ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட வல்லமைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் பயப்படுகிற காரியங்களில, ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற காரியங்களில, ஆண்டவரே நீங்க எங்க பட்சத்துல தான் இருக்கீங்க, நீங்க என் கூட தான் இருக்கீங்க, எங்களோடு இருக்கீங்க அப்படின்றத நாங்க அநேக நேரங்களில உணராதவர்களா, நாங்க பயத்துக்குள்ளானவர்களாக நாங்க காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாங்க காணப்படும் போது ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கீங்க, எங்க பட்சத்துல இருந்து எங்களுக்கு நீங்க துணை செய்கிற தேவனா இருக்கிறீங்க, எல்லா விதமான தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களா எங்களை ஆண்டவரே இயேசப்பா தப்புவிக்கிற தேவனா இருக்கிறீங்க. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காக்கிற தேவனா இருக்கீங்க. எங்களுக்கு கேடகமா எங்க கூட இருக்கீங்க அப்படின்றத நாங்க உணராதவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தாங்க, நாங்க உணர்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே உமக்காய் நாங்கள் வைராக்கியமாய் வாழும்படியாக, ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும், ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகளிலும், ஆண்டவரே நாங்கள் பயம் இல்லாதவர்களாய் வாழும்படியாக நீங்க எங்க பட்சத்துல இருக்கீங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு இந்த நாள்ல தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பயங்களும் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பயப்படாதவர்களாய், ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கிறதுனால நாங்க பயம் இல்லாதவர்களாய் வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தரலுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.